ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 19/6/2024. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட முக்கியமான சேவை பாபாவின் நினைவில் இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது. அனைவருக்கும் நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். பாபா எல்லாத்தையும் விட முக்கியமான சேவைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, முதல்ல பாபாவுடைய நினைவில் நாம் இருக்கணும், மற்றவர்களுக்கும் நினைவு ஏற்படுத்தணும், அடுத்தது தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் முக்கியமான சேவை அப்படின்றாங்க. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு சிறிய பழக்கம் கூட மிகப்பெரிய அவமரியாதை செய்ய வைத்து விடுகிறது. அதிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கான யுக்தி என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, மறைத்து வைக்கக்கூடிய அல்லது திருடக்கூடிய பழக்கம் யாரிடமாவது இருந்தது என்றால் அது மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிடுகிறது. சில்லறை திருடினாலும் திருட்டுதான், லட்சத்தை திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்லப்படுகிறது. பேராசையின் வசமாகி பசி வந்ததும் கேட்காமல் மறைத்து வைத்து சாப்பிடுவது, திருடுவது போன்றவை மிக மோசமான பழக்கங்களாகும். இந்த பழக்கங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்படி என்னவெல்லாம் பழக்கங்கள் இருக்கிறதோ அவற்றை பாபாவிடம் உண்மையாக சொல்லிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாம் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவோம். ஈஸ்வரன் நிராகார், அதாவது ஷரீரம் அற்றவர். நீங்கள் ஆத்ம அபிமானியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இதில் அறிவியலுக்கான விஷயமோ அல்லது அடயோகம் போன்றவை செய்வதற்கான விஷயமோ கிடையாது. இது ராஜயோகம். இதில் புத்திக்கான வேலை தான், உடலுக்கான எந்த வேலையும் கிடையாது. அடயோகத்தில் தான் சரீரத்தை யூஸ் பண்ணி கிரியாலாம் பண்ணுவாங்க. இங்கே புத்திக்கு தான் வேலைன்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். கூடவே சக்கரத்தை சுழற்றுங்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குங்கள். இவர் என்ன சேவை செய்து கொண்டு இருக்கிறார் என்று பாபா ஒவ்வொருவரையும் வந்து பார்க்கின்றார். இவங்க ஸ்தூல சேவை செய்கிறாங்களா, இல்லை சூட்ச்ம சேவை செய்கிறாங்களா, இல்லை முக்கியமான சேவை செய்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பாபா பார்க்குறாங்களாம். உடலால் மனசா சேவையா, முக்கியமாக அப்படின்னா பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு 3 விதமாக பாபா இன்றைக்கி எந்த விதமான சேவை செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்களாம். அதே போல் நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்றார். பிறருக்கு பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கிறீர்களா? நேரத்தை வீணாக்குவதில்லை தானே? இதுதான் முக்கியமான விஷயம். எல்லையற்ற தந்தையை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. அதில் அனைவரும் அனாதைகளாக இருக்காங்க அப்படின்றார். தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டுமே புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சொர்க்கத்தில் ஜீவன் முக்திக்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். ஆனால் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. நாம் மட்டும்தான் பாரதத்தில் இருப்போம். புத்தியில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது கூட சுத்தமாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்றார். தேவதைகள் எந்த உணவு, சுத்தமான உணவு தான் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணுன்றார். நாம் எதிர்காலத்தில் சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் முழுமையானவர்கள், முழுமையான விகாரமற்றவர்களாக ஆகின்றோம் என்று தெரிந்திருக்கிறீர்கள். இந்த மகிமை ஷரீரத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு ஆகும். ஆத்மாவுக்கு மட்டும் மகிமை என்பது கிடையாது. ஏன்னா அவங்க தேவதைகளாக இருக்கும் பொழுது அது ஜீவாத்மா இல்லைங்களா, அப்போ அந்த தேவதைகளுக்கு தான் இந்த மகிமை சொல்கிறாங்க, வெறும் ஆத்மாவுக்கு மட்டும் சொல்கிறது கிடையாதுன்றார். இங்கே நடிப்பை நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் தனித்தனியானது. நாம் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும் என்று உங்களுடைய புத்தியில் குறிக்கோள் இருக்கிறது. அதுக்காக பாபா கட்டளை சொல்கிறாங்க, குழந்தைகளே தூய்மையாகுங்கள். எப்படி தூய்மையாக இருப்பது என்று கேட்பார்கள். ஏனெனில் மாயையின் புயல் நிறைய வருகிறது. புத்தி எங்கெங்கோ அலைப்பாயுது, அதெல்லாம் எப்படி விடுறது அப்படின்னு குழந்தைகள் சிந்திக்கிறாங்களாம். தந்தை, ஆசிரியர், குரு கூட உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்.
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். ஆத்மாக்களாகிய நம்மை தன் கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். விநாசத்திற்கு பிறகு நாம் மட்டும்தான் இருப்போம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மற்ற இந்த அனைத்து தர்மங்கள், கண்டங்கள் போன்றவை இருக்காது. நாம் தான் உலகத்துக்கு எஜமானராக இருப்போம். நம்முடைய ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அங்கே நாம் சுகம் நிறைந்த ராஜ்யத்தில் இருப்போம். மற்றபடி அதில் விதவிதமான பதவியை வகிப்பவர்கள் இருப்பாங்க அப்படின்றார். பாபா கூட கேட்கின்றார், அதாவது நம்முடைய பதவி எப்படிப்பட்டது, நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீக சேவை செய்கிறோம் அப்படின்றத பாபா கூட கேட்குறாராம். பாபா அனைவருடைய மனதுக்குள் இருப்பதை அறிவார் என்பது கிடையாது. ஏன்னா பாபா அந்தர்யாமி, அப்போ நாங்கள் என்ன சேவை செய்கிறோன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை பாபா, இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாமே. அப்படி இல்லை, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அதை நீங்கள் பாபா கிட்ட சொல்லணும் அப்படின்றார். முதல் நம்பர் சேவையை இந்த தாதா தான் ஸ்ரீமத் படி செய்து கொண்டு இருக்கிறார் என்று கண்டிப்பாக புரிந்து கொள்கின்றனர். இந்த பிரம்மா பாபா தான் ஃபஸ்ட்டு பாபா சொல்கிறது அப்படியே நடைமுறையில் கொண்டு வராரு, செய்கிறாரு. அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், தேக அபிமானத்தை விடுங்கள். ஆத்மா என்று எவ்வளவு நேரம் புரிந்திருக்கிறீர்கள்? நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் படகு கரை சேர்கிறது. நினைவு செய்து செய்து பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு சென்று விடுவோம். இப்பொழுது மீதம் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. ஸ்தூல சேவை செய்யறதுல, உணவு சமைப்பது, சாப்பிடுவதில் கூட உழைப்பு தேவைப்படுது. ஆனால் பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்கறதுல உழைப்பிற்கான எந்த விஷயமும் கிடையாது. அந்த அளவு கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்றார். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாதான் முழு நடிப்பையும் நடிக்கிறது. எப்பொழுது விநாசத்தின் நேரம் வருகிறதோ அப்பொழுது இந்த படிப்பை பாபா ஒரே ஒரு முறை கொடுக்குறாரு. புதிய உலகமே தேவி தேவதைகளுடையதாகும். நீங்கள் அங்கே கண்டிப்பாக போகணும். மற்றபடி முழு உலகமும் சாந்தி தாமத்துக்கு போகணும். இந்த பழைய உலகம் இருக்காது. நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த பழைய உலகத்தினுடைய நினைவு அங்கே இருக்குமா என்ன அப்படின்னு கேட்குறார். சத்தியுகத்தில் இருக்கும்பொழுது இந்த கலியுகத்தினுடைய நினைவுலாம் இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காதுன்றார். நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பீங்க, ராஜ்யம் செஞ்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதன் மூலமா, இந்த விஷயங்கள் புத்தியில் இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு குஷி ஏற்படும் அப்படின்றார். எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர் தான். நாம் அவருடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட பாபாவிடம் அன்பு கூட அதிகமாக இருக்கணும் சார். யார் நிறைய சேவை செய்கிறாங்களோ, முட்களை மலராக ஆக்குறாங்களோ, அந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு கூட மிகுந்த அன்பு இருக்குது அப்படின்றார். ஏன்னா மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் தானே அப்படின்னு கேட்குறார். பாபா அப்படி ஆவதில்லை, நம்மை உருவாக்க வந்திருக்கிறார். சிவபாபா ஒன்றும் தேவதையாக ஆகிறது கிடையாது. அவர் எவர் பியூர், எப்பயுமே மகிமைக்கு பூஜைக்கு தகுதியானவர் தான். நாம் தான் ஆகிறோம் சார். ஆக இந்த மாதிரி சிந்தனை செய்து உள்ளுக்குள்ளார மிகுந்த மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்றார். யார் தொடர்பில் வராங்களோ, அதுக்கப்புறம் அபலைகள், ஏழைகள், காட்டுவாசிகள், இந்த மாதிரி எல்லாருக்குமே சேவை செய்யணும், அறிமுகத்தை கொடுக்கணும், படிப்பினை கொடுக்கணுன்றார். நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்க தன்னை மாற்றிக்குவாங்க. அந்த ஞானம் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாங்க, பாவம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஞானம் இல்லை அப்படின்னா பாவ கர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றார். இது சிவபாபாவினுடைய பண்டாரா. இதில் அனா பைசா கூட திருடக்கூடாது. பிரம்மா ட்ரஸ்டியாக இருக்கார் இல்லைங்களா, எல்லாத்தையும் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அதுக்காக ஒரு குழுவே வச்சார். ₹1 கூட அவர் அதிலேருந்து எடுக்க மாட்டார். வெளியில் போகணுன்னா கூட அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போவார். எல்லையற்ற தந்தை பகவான் உங்களிடம் வந்திருக்கின்றார். பகவானுடைய வீட்டில் எப்பொழுதாவது யாராவது திருடுவார்களா என்ன? கனவுல கூட திருட மாட்டாங்க இல்லையா அப்படின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ் பகவான். நாம் அவருடைய குழந்தைகள். ஆகையால் நாம் தெய்வீக காரியம் செய்யணும் அப்படின்றாங்க பாபா. எந்த பொருளையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கையை வைக்கவே கூடாது, தொடவே கூடாதுன்ட்டார். சிவபாபா நம்முடைய தந்தை. அவர் கேட்குறாரு, பார்க்குறாரு நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும். அதே போல் குழந்தைகள்கிட்ட எந்த அவகுணமும் இல்லை தானே அப்படின்னு கேட்குறார். ஏதாவது அவகுணம் இருந்தாலும் சொல்லிடுங்க, அதை தானமாக கொடுத்துருங்க அப்படின்னு பாபா அதை கேட்குறாராம். ஆனால் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு பிறகு ஏதேனும் அவமரியாதை செஞ்சால் இப்போ மிகுந்த தண்டனை தான் அடையணும் அப்படின்றார். இந்த திருடக்கூடிய பழக்கம் ரொம்ப மோசமானது அப்படின்றார். உதாரணத்துக்கு யாராவது சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, திருடிடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க போலீஸ்கிட்ட அகப்பட்டுருவாங்க. அதே போல் யாராவது கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே பிஸ்கெட் டப்பாவை எடுத்துக்கிறது, வேறு ஏதாவது சின்ன பொருளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க.
அதில் கடைக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக்கிறாங்கன்றார். தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க, அதில் யாரும் ஏமாற்ற முடியாது. அங்கே அப்படி இருக்கும்பொழுது இது கூட மிகப்பெரிய அரசாங்கம், இது பாண்டவ அரசாங்கம் தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே நான் ராஜ்யம் செய்கிறது கிடையாது, பாண்டவர்களாகிய நீங்கள் தான் ராஜ்யம் செய்கிறீங்கன்றார். ஆனால் அவங்க பாண்டவபதின்னு கிருஷ்ணரோட சொல்லிட்டாங்க. பாண்டவர்களுடைய தந்தை யார்? அவர் சிவபாபா தான் இல்லைங்களா? அவர் தானே இப்போ நம்மளுடைய எதிரில் இருக்கார். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்றார். நாம் பாபாவுடைய சேவையில் என்ன சேவை செய்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ளார புரிஞ்சிக்க முடியும். பாபா நமக்கு உலகத்தினுடைய அரசாட்சியை கொடுத்து விட்டு அவர் வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறார். எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கிறாரு. அரைக்கல்பம் அவர் ஓய்வு நிலையில் இருப்பார் பரந்தாமத்தில். சத்தியுக திரேதாயுகத்தில் எந்த வேலையும் கிடையாது. துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் பக்தி மார்க்கத்தில் அவருடைய பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அனைவரும் சுகமாக அமைதியாக ஆகிவிடுகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் அமைதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்கான அமைதிக்கான ப்ரைஸும் வாங்குகிறாங்க. ஆனால் பாபா அதை விட உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தரன்றார். யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கிது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கறது. இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியுன்றார். குழந்தைகளுக்கு தேவதை ஆக வேண்டுமென்றால் சேவை கூட செய்ய வேண்டும். இந்த பிரம்மா பாபாவை பாருங்கள், இவர் லௌகிக குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். சிவபாபா இவர் மூலயமா இந்த எல்லா விஷயங்களையும் செய்ய வச்சார். இவருக்குள்ளார சிவபாபா பிரவேசமாகி இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஆக உங்களுக்கு சொல்கிறாரு. நமக்கு எப்படி சொல்வார்? அதாவது நம்ம இப்போ சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு சொல்கிறாரு. அப்போ அவர் மூலயமா நமக்கு இந்த படிப்பினை கிடைக்குது. செய்பவர் செய்விப்பவர் அவர் தான் இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு என்ன சொல்கிறாரு? இதை விட்டுடுங்க, இது அழுக்கான உலகம், இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தில் போய் நீங்கள் தான் எஜமானர் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னார். உடனே பிரம்மா பாபாவுக்கு வைராகியம் வந்துடுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டார் இல்லைங்களா? உடனே என்ன பண்ணாங்க, அவர் பிரம்மா பாபா கூட வியாபாரம் செஞ்சவங்க கூட இவருக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ நல்லா லாபம் ஈட்டக்கூடிய வியாபாரி என்ன செய்கிறாரு, இவர் என்ன ஆக போகிறாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு குழம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் விடுறது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்தையுமே ஒரு தியாகம் பண்ணிட்டார், அவ்வளோதான் இல்லைங்களா? அதே போல் அவங்க லௌகிக குடும்பத்தில் இருக்கவங்களையும் தியாகம் செய்ய வச்சார். பெண் குழந்தைகள், அப்புறம் அவங்க மருமகள், ஆண் குழந்தைகள், இதெல்லாமே தியாகம் செய்ய வச்சார். இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்தினார். இப்போ இந்த ஆன்மீக சேவை செய்யணும், அனைவரையும் தூய்மையாக்கணும் அப்படின்றார் பாபா. அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என அனைவரும் கூறினார்கள். நாங்கள் ஓம் ராதைக்கிட்ட போகணும், ஓம் மண்டலிக்கு போகிறோம், அங்கே ஞான அமிர்தம் குடிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த யஜ்ஞத்துக்கு. யார் இந்த யுக்தியை படைத்தது? சிவபாபா இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளார பிரவேசமாகி இவ்வளோ நல்ல யுக்தியை வழிமுறைகளை படைச்சிருக்காரு. விஷத்தை விடுத்து ஞான அமிர்தம் குடித்து தூய்மையான தேவதையாக ஆகணும். பாபா சொல்கிறாங்க, தூய்மையான வைகுண்டத்தினுடைய எஜமானர் ஆகணும் அப்படின்னா ஒருவரைத்தான் நினைவு செய்யணும். ஆரம்பத்தில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை, அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அபலைகள் மீது எவ்வளோ கொடுமைகள் நடக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவு உறுதியாக ஆகிக்கிட்டே போவீங்களோ அப்போ அந்த அளவு அவங்க தூய்மை ரொம்ப நல்லது தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. உணவு சமைப்பவர்கள் உங்களுக்காக எவ்வளோ சேவை செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்குது. நிறைய பேருக்கு சேவை செய்யும் போது எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிது. இங்கே பாபா போலி தாதியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ போனாலும் கிச்சனில் எப்போவுமே யார் வந்தாலும் உடனடியாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, டூலி கொடுப்பாங்க, எல்லாமே உணவும் சமைச்சு தருவாங்க. அதனால் பாபா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அனைத்து உணவு சமைப்பவர்களின் அதிசயமாகும். எல்லாமே அங்கே உணவு சமைக்கிறவங்களுடைய அதிசயம்தான் அப்படின்றார். எவ்வளோ ஏற்பாடுகள் செய்யப்படுது. இப்போ இதெல்லாம் ஸ்தூல சேவையில் போயிடுது அப்படின்றார். ஆகையால் சூட்ச்ம சேவையும் அவசியம் செய்யணும். அடுத்தது பாபாவுடைய அறிமுகத்தையும் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, சிவபாபா நினைவிலிருந்து உணவு சமையுங்கள். ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்தான் உதவி செய்கின்றார். நான் அவருடைய குடை நிழலில் சென்றேன் என்ற பாடல் கூட இருக்கு இல்லையா? ஆனால் சத்தியுகத்தில் இப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் அவர் நம்ம பாலனை பண்ணுறாரு, நாம் அவருடைய குடை நிழலில் வந்திருக்கோம். அதே போல் இங்கே உலகத்தில் யாருக்குள்ளாவது ஈவில் ஸ்பிரிட் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா,
உங்களுக்குள்ளாரே 5 பூதங்கள் பஞ்சவிகார குணம் பஞ்சவிகாரங்கள் இருக்குது. அது 2500 வருஷமாக உங்களுக்குள்ளார ஆட்டி படைச்சிட்ருக்கு. இதனால் நீங்கள் எவ்வளோ துக்கம் அடைஞ்சிங்க. இந்த 5 பூதங்கள் தான் நம்ம ஒன்றுமே இல்லாததாக ஆக்கிடுச்சு. நம்ம எவ்வளோ உயர்வான நிலையில் செல்வந்த நிலையில் தேவத்தையாக இருந்தோம். ஆனால் இந்த பூதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்முடைய நிலை கீழானதாக தாழ்ந்ததாக ஆயிடுச்சுன்றார். அதிலே முக்கியமான நம்பர் 1 பூதம் தேக அபிமானம் தான் அப்படின்றார். ஆக இதை பூதங்களினுடைய உலகம் அப்படின்னு சொல்லலாம். ராவண ராஜ்யம் என்றாலே அசுர ராஜ்யம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த பூதமும் இருப்பது கிடையாது. ஒரு பூதம் இருந்தால் கூட அது எவ்வளோ துக்கம் கொடுக்குது. அதனால் அங்கே எதுவுமே கிடையாதுன்ட்டார். 5 விகாரங்கள் என்ற ராவணனின் பூதம் ஆகும். இப்போ தான் இருக்குது. பாபா இந்த பூதத்திலிருந்து விடுவிக்கிறாரு. உங்களில் கூட யார் புத்திசாலிகளோ அவருடைய புத்திக்குத்தான் இது புரியுது அப்படின்றார். இந்த பிறவியில் அப்படி எந்த ஒரு விகாரத்தினுடைய காரியமும் செய்துவிடக்கூடாது. திருடி விட்டார், தேக அபிமானம் வந்துவிட்டது என்றால் விளைவு என்னவாக இருக்கும்? பதவி குறைஞ்சிடும் அப்படின்றார். ஆகையால் இந்த யஜ்ஞத்தில் இது போன்ற காரியம் ஒருபோதும் செய்யக்கூடாது. பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் பிறகு அது போகவே போகாது அப்படின்றார். ஆகையால் ரொம்ப இதில் பாபா கிட்ட உண்மையாக சொல்லிடணும், எதையும் செய்யக்கூடாதுன்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்தூல சேவையின் கூடவே சூட்ச்ம மற்றும் முக்கியமான சேவையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வது, நினைவு யாத்திரையில் இருப்பது, இவைதான் உண்மையான சேவையாகும். இந்த சேவையில் இருக்க வேண்டும். தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும், அப்புறம் நாமும் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். இந்த சேவையில் சதா ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், புத்திசாலி ஆகி 5 விகாரங்கள் என்ற பூதங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். திருட்டு அல்லது பொய் பேசும் பழக்கத்தை நீக்கிவிட வேண்டும். தானமாக கொடுத்த பொருளை திரும்ப பெறக்கூடாது. வரதானம் தராங்க பாபா. ஷரீர நோய்கள் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஞான சிந்தனை மற்றும் சுய சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக. சரீர நோய் வந்துச்சாலும் அதை பற்றி சிந்தனை பண்ணாமல் ஞானத்தினுடைய சிந்தனை ப்ளஸ் சுயத்தினுடைய சிந்தனை செய்யக்கூடியவங்க தான் சுப சிந்தனையாளராக ஆக முடியும் அப்படின்றாங்க பாபா. பாபா விளக்க சொல்கிறாங்க, சரீரத்திற்கு நோய் வருவது என்பது ஒன்று, நோயில் அசைந்து விடுவது என்பது வேறு. சரீரத்துக்கு உடலுக்கு நோய் வருதான், ஆனால் அது உடலில் தான் இருக்கணும், மனசில் கொண்டு போகக்கூடாது, மனசில் ஆட்டம் காணக்கூடாதுன்றார். நோய் வருவதோ நியதி, ஆனால் சிரேஷ்ட ஸ்திதியில் அசைந்து விடுவது என்பது பந்தன முக்தின் அடையாளம். யார் ஷரீர நோயின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருந்து சுய சிந்தனை ஞான சிந்தனை செய்கிறாரோ அவர்தாம் சுப சிந்தனையாளர். சரீரத்துக்கு நோய் வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆத்மாவினுடைய சிந்தனை ஞானத்தை சிந்தனை செய்கிறவங்க தான் சுப சிந்தனையாளர்ன்றார். இயற்கையின் சிந்தனை, அதாவது தேக சம்பந்தப்பட்டது, இது அதிகமாக சிந்தனை பண்ணுறதுனால கவலை ரூபம்தான் ஆகும். இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவது தான் கர்மாத்தி சிதி என சொல்லப்படுகிறது. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, அன்பின் சக்தியானது பிரச்சனை என்ற மலையை தண்ணீர் போல லேசாக்கிவிடும். அன்பினுடைய சக்தி, பாபா கிட்ட அன்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ பிரச்சனை என்ற மலை போன்ற விஷயம் தண்ணீர் போல லேசாகிடும் அப்படின்றார். அச்சா, ஓம் சாந்தி.